அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதில் தொடர்புடைய ஞானசேகரனின் செல்போனில் உள்ள வீடியோக்கள் குறித்தும் அதில் அவர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த சார் யார் என்பது குறித்து முன்வைத்து எதிர்க்கட்சி உங்க வாழ்க்கை உங்க கையில டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது அந்த செல்போனை புலனாய்வு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். சிறப்பு புலனாய்வு குழுவினர் செய்து வரும் விசாரணை எந்த மட்டத்தில் இருக்கிறது? இந்த செல்போன் ஆய்வு குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த நபர் ஞானசேகரன் என்பவர் நபர் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்ற நபர் எந்த வழியாக வந்தார், அவர் வருவதற்கு முன்னதாக CCTV காட்சிகள் எங்கெல்லாம் உள்ளது என்பது தொடர்பான விவரங்களை நேற்று மற்றும் இன்று என 2 நாட்களாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு அதனுடைய விவரங்களையும் கேட்டு பெற்று சென்றுள்ளனர். இந்த நிலையில அடுத்த கட்டமாக அந்த ஞானசேகரனுடைய வாட்ஸ்அப் சாட் மற்றும் கால் ஹிஸ்டரிகளை எடுக்கக்கூடிய பணியில சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சைபர் ஆய்வகத்துல அவரது செல்போன் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில அவரது அதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஆபாச வீடியோக்களை மட்டும் ரெக்கவரி செய்துள்ள நிலையில கடந்த 6 மாத காலமாக அவர் யாருடன் தொடர்பு கொண்டார், அவர் வாட்ஸ்அப்பில் யாருடன் சாட் மேற்கொண்டார் என்பது தொடர்பான தகவல்களை எடுக்கும் பணியில சிறப்பு புலனாய்வு துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் யாருக்காவது பகிரப்பட்டிருந்தா என்ற கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டுள்ள. குறிப்பாக இந்த யார் இந்த சார் என்ற இந்த விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த ஞானசேகர் என்பது 2 செல்போனை பயன்படுத்தியிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால ஒரு செல்போன் பிளைட் மோட்ல இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில மற்றொரு செல்போனை பயன்படுத்தி இவர் இதில் பேசியிருக்கிறாரா என்ற கோணத்துல தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அவர் தொடர்ச்சியாக யாருடன் எல்லாம் தொடர்பு மேற்கொண்டார், வேறு யாருக்காவது இதுல தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்ல தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.